சோத்ராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை அவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் மறுபடியும் நான் வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடுவது இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்திலே நாம் பிறக்கும் போது நம்முடைய தாயும் தகப்பனும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ஒரு சில நாட்கள் இருப்பார்கள். சில நேரங்களில் நம்மை அனாதையாக திக்கற்றவர்களாக விட்டுவிட்டு கடந்து போவார்கள், அல்லது மறந்து விடுவார்கள், அல்லது வெறுத்து விடுவார்கள். ஆனால் நம் அருமை ஆண்டவர் இயேசு நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுவதே இல்லை. இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மீண்டும் நமக்காக அவர் வரப்போகிறார். நாம் அவரை இறுக பிடித்து கொள்வோமாக. அவர் நம்மை எப்போதும் ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு தாயாக, தகப்பனாக, நண்பனாக, சிநேகிதராக, உறவினராக எல்லாமா இருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசிரியராய் நம்முடைய இயேசு இருக்கிறார். நம்மோடு அவர் இருக்கிறபடியினால் நாம் திக்கற்றவர்கள் அல்ல. இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்காய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அநேகர் ஒருவேளை திக்கற்று போய் இருக்கலாம் சுவாமி, எங்கே எனக்கு ஆதரவு உண்டு என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் அப்பா. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையிலே திக்கற்றவர்களாய் காணப்படலாம் சுவாமி. ஆனாலும் கர்த்தர் இயேசு நீர் அவர்களுக்கு துணையாய் இருக்கிறீர், பக்கபலமாய் இருக்கிறீர் என்பதை நீர் அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னீரே, உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீரே, உங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அவர்களுக்கு துணையாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு